அப்புறம் சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா கழிவு நீரும் குடிதண்ணீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை, அவர் 11 வயசு, பீகாரை சேர்ந்தவங்க, பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க. அவங்க குழந்தை இறந்து போயிட்டார். 2 குழந்தை தான். ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு, இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டு இருக்காங்க. எவ்வளவு மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அப்ப இங்க உயிருக்கு விலை இல்லை, இங்க உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை. இங்க பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது கூட 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் அட்மிட் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. சென்னை கார்பரேஷன் டோட்டலா இன்னைக்கு முடங்கி இருக்கிறது. எந்த செயல்பாடும் இல்லை. நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்பரேஷன், எஸ்பெஷலி சென்னை எந்தவித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்பதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எனவே யார் செத்தாலும் உடனே 10 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் கொடுத்து அதோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க மரணங்கள் ஓயல. இது நிச்சயமாக இனி ஒரு மரணம் கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இனிமே ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா. அதே மாதிரி 10 லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் முதல்வர் சொல்றாரு. அப்ப இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்களே 2000 பேர், அவர்களுக்கும் இந்த சட்டம் செல்லுமா என்பதை முதல்வர்கள் சொல்லணும். இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சது போல இப்பதான் ஏதோ முதல் வாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சுற மாதிரி இப்பதான் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. எப்போ 69 உயிர் இழந்த பிறகு கடந்த ஆண்டு 22 உயிரை இழந்திருக்கோம் செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரத்துல. இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து திமுக விழிச்சிருக்காங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்க. இது உண்மையிலே கண் துடைப்பு நாடகம் தான். இது கூட கேஸ் ஃபைல் பண்ணாதான் ஆயுள் தண்டனைக்கு போகும். கேஸ் ஃபைல் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை நடத்துவதே ஆளும் கட்சியினர் தான் என்பதை மக்களே இன்னைக்கு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில, கருணாபுரத்துல நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த முன்னாடி பதிய வைக்கிறேன். மொத்தமாக ஆளும் கட்சி தான், துணையோட தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில. எனவே இதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் பதவி விலகணும். அப்பதான் இது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று தமிழக அரசு நிச்சயமாக இது முழு பொறுப்பு ஏற்கணும். இனி ஒரு மரணம் அதை போன்றது இருக்கக்கூடாது. நிச்சயமா இது மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இல்ல, நேற்று அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில பேசினதான் சொல்றேங்க. அவரே சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சரக்குல கிக் இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில கொடுக்கிறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்க ஏன் விக்கிறீங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதுல தெரியுதா? அப்போ நீங்க போலீஸ் சரக்கை மக்களுக்கு விக்கிறீங்க அதிக விலைக்கு, அதனால அதை வாங்க முடியலன்னு எல்லாரும் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்கன்னு அவரே சொல்றாரு. இதை விட என்ன இருக்கு? இந்த ஒரு சான்று போதும். இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும். இன்னைக்கு இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்குங்க கள்ளச்சாராயம். இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை, மக்கள் எல்லாரும் இணைந்தால்தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனா இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய